வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஊருக்கும் ஸ்பெஷலான இடத்துக்கும் வந்திருக்கோம். எங்கன்னா கைகளத்தூர் பாதாங்கிக்கு தான் வந்திருக்கோம். பாதாங்கியில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சிவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் சொல்லுவாங்க. அதிகப்படியாக இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய திருமணங்கள் எல்லாமே இந்த சிவாலயத்தில் தான் இருக்கும். நான் உள்ளே போனதுமே முதல்ல பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை 5 இலை 3 இலை 7 இலைன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வில்வ இலை இருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் போல். கிட்ட நம்ம போகும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி, அந்த ஒரு தியானம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாருங்கள். காசி விஸ்வநாதர் பாதாங்கி இதுதான் வந்து சாமி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட் லாக்கில் இருந்தது. நாங்கள் அதனால் வெளியிலேயே இருந்து அப்படியே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வில்வ மரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு, உள்ள முருகன் இருந்தாங்க, சிவன் பார்வதி இருந்தாங்க. எல்லா சாமியும் நாங்கள் பார்த்துட்டு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், வள்ளி தெய்வானையோட முருகன் காட்சி அளிக்கிறார் மேலே. வள்ளி பிரம்மாவை பாருங்கள், அவ்வளோ சிற்பம். அப்பயே கோவில் கட்டும்போது எந்த அளவுக்கு வச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். விசாலாட்சி அம்மன் நம்மளோட பசுவின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இங்கே பாதாங்கியில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த கோலத்தில் கணவன் மனைவியோடு இருக்க கோலத்தில் இருக்கிறனால இங்கே வந்து நிறைய திருமணங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோன்னா, ஒரே இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில், மாரியம்மன் கோயில், விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இதாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. தனித்தனியாக கேட்டும் வச்சுருந்தாங்க மாரியம்மனுக்கு. இது வந்து மாரியம்மன் கேட்டு. இந்த கேட் ஓப்பனில் இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள், பெருமாள் கோவில்கிட்ட இருந்த கேட் ஓப்பனில் இருந்தது. நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததும் பெருமாள் கோவில், மாரியம்மன் எல்லாத்தையும் பார்த்தோம். இது எல்லாம் பெருமாள் கோயிலே இருக்கக்கூடாது. வரதராஜ பெருமாள் ஆலயம் பாதாங்கி அப்படின்னு எழுதியிருந்தது. ஸோ இதுவும் லாக்கில் தான் இருந்தது. நாங்கள் அப்படியே, ஏன்னா நாங்கள் போனது ஒரு நார்மல் டேஸ், அதனால் எல்லாமே லாக்கில் இருந்தது. விநாயகருக்கு அப்படியே ஒரு 2 தோப்பு காரணத்தை போட்டு விநாயகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பித்தோம். ஆஞ்சநேயர் இங்கே நான் கேட்டேன், எப்போதுமே மக்கள் வந்து இங்கே பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்கும், சிறப்பு வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாரியம்மன் ஆலயத்தில் மாரியம்மன் சாமியும் நாங்கள் கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப ஒரு அமைதியான, பக்கத்துலேயே இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியான இடங்களாகவும் எங்களுக்கு தெரிஞ்சுது. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருந்தது. பக்கமாக இருந்ததுனால உடனே நாங்கள் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோ அற்புதமாகவும் இருந்துச்சு. பார்க்கும்போது அந்த ஒரு சிற்பம் வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இதுதான் வந்து கைக்குளத்தூரோட ஸ்கூல். இது வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளியும் இருந்துச்சு, அரசு உயர்நிலை பள்ளியும் இருந்தது. ஸோ 2 ஸ்கூல்லையும் அப்படியே ஞாபகம் வருதுன்னு விசிட் பண்ணோம். அன்றைக்கி கோவில் லாக் பண்ணியிருந்தாங்களா, என்னோடய தோழி வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு புகைப்படம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இதான் சிவபெருமான் காசி விஸ்வநாதர் சொல்கிறாங்க. விஷாலாட்சி, காசி விஸ்வநாதர், நந்தி தேவர். ஸோ நந்தீஸ்வரர்னு சொல்லுவோம்.